மீஷோவில் என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், எப்படி சேல் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணால் நமக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ 2 டேஸுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடியோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்கள் வீடியோ பார்த்த உடனே எனக்கும் வீட்டில் இருந்துக்கிட்டே கை கலந்துருக்கு, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆகி நமக்கு கால், மெசேஜ், கமெண்ட் அதிகமா பண்றேங்க. நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க இந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா நிறைய பேர் வீட்டுல இருந்துகிட்டே நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது இதுல நிறைய பேர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு பாத்தீங்கன்னா தினமுமே ஒரு 200 கால்ஸ் 300 கால்ஸாவது வந்துடும். ஸோ நீங்க உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் பத்தி கைடு இல்ல ஒரு மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் எப்படி சேல் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா கவலையை விடுங்க. உங்களுக்கு கைட் பண்றதுக்கு தான் நான் இருக்கேங்க. உங்களுக்கு ஏதாவது மீஷோ பத்தி தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீஷோல அதிகமா ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரிட்டர்ன்ஸ் அதிகமா வருது அப்படின்னாலாம் இல்லைங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ நான் பாத்தீங்கன்னா 30 ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு வந்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 ரிட்டர்ன்ஸ் மட்டும்தாங்க வந்திருக்கு. ஸோ நீங்க பேக்கிங் பண்றது, நீங்க பொருள் அனுப்புறதை பொறுத்து தாங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரது வராதது இருக்கு. ஸோ அதனால ரிட்டர்ன்ஸ் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு நீங்க மீஷோக்குள்ள வராம இருக்காதீங்க. மீஷோ நீங்க உங்களால ஜிஎஸ்டி வாங்கிட்டு என்னால மீஷோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்னால ஆர்டர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பண்ணலாங்க. இல்ல வித்தவுட் ஜிஎஸ்டில பண்ணணும், எனக்கு ஜிஎஸ்டி வாங்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை, என்னால முடியாது, ஜிஎஸ்டி வாங்க முடியாது, தற்போதைக்கு நான் வித்தவுட் ஜிஎஸ்டிலேயே பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா மீஷோலயும் பண்ணலாங்க. மீஷோவில் நம்ம ஜிஎஸ்டி வாங்கிட்டு பண்றதுக்கும் ஜிஎஸ்டி வாங்காம நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் நான் சொல்றேங்க. நீங்க ஜிஎஸ்டி வச்சிருந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸும் வரும். உங்களோட ப்ராடக்ட்ஸ் வெளி உலகத்துக்கு அதிகமா போய் சேரும். அதாவது இந்தியா முழுக்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஷிப்பிங் ஆகும். ஸோ இதுவே நீங்க நான் ஜிஎஸ்டி வித்தவுட் ஜிஎஸ்டில நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் தமிழ்நாடுக்குள்ள மட்டும்தாங்க உங்களோட ப்ராடக்ட் ஷிப்பிங் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆர்டர்ஸ் குறைவா தான் வரும். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஜிஎஸ்டி வாங்கிட்டு நீங்க பண்றது ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி நீங்க ஜிஎஸ்டி இல்லாம நான் ஜிஎஸ்டி இல்லாம பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா ஜிஎஸ்டி இல்லாமையும் மீஷோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்களும் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இப்போ நானும் ஜிஎஸ்டி இல்லாம தான் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம் வீட்டுல இருந்துகிட்டே. ஸோ வித்தவுட் ஜிஎஸ்டிலையும் பண்ணலாம், ஜிஎஸ்டி இருந்தாலும் பண்ணலாங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ் மீஷோ பத்தி வீடியோ போட்டுருக்காங்க. ஆனா யாருமே வீடியோ போடுறது மட்டும்தாங்க. ஆனா யாருமே ரிப்ளை பண்றது கிடையாது. ஆனா நீங்க வீடியோ போடுறீங்க, ரிப்ளைவும் கொடுக்குறீங்க, உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்குறீங்க, கால் பண்ணி 10 நிமிஷம் எங்களுக்காக பேசுறீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளை நம்பி 4 பேர் வந்தாலுமே அவங்களுக்கு நம்ம நல்ல முறையில சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கைடன்ஸ் பண்றது நம்மளோட வழக்கமா இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி மீஷோ பத்தின தகவல் இல்ல மீஷோ உங்களுக்கு புதுசா ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் கைடு உங்களுக்கு பண்றேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு கை குழந்தை இருக்கு, என்னால வேலைக்கு போக முடியல, நான் உங்க வீடியோ பார்த்தேன், உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கும் வீட்டுல இருந்துகிட்டே ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு ஆசை வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பொண்ணா இருந்துகிட்டு நம்ம வெளி உலகத்துக்கு வேலைக்கு போய் அடுத்தவங்களுக்கு அடிமையா இருக்கிறத விட இதுவே நம்ம பெண்களுக்கு இந்த காலத்துல சேஃப்டி அப்படிங்கிறது, பாதுகாப்பு அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வெளியில எங்கேயுமே போகாம வீட்டுல இருந்துகிட்டே வருமானம் ஈட்டணும் அப்படின்னா இந்த இ-காமர்ஸ் சைட்ல பெட்டரா தோணுதுங்க. ஸோ அதனாலதான் நான் மீஷோக்குள்ள வந்தேன். இப்பதாங்க மீஷோக்குள்ள வந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் நான் பிளிப்கார்ட், அமேசான் அப்படின்னு படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு, உங்களுக்கும் மீஷோல சேல் பண்ணணும் இல்ல அதர் இ-காமர்ஸ் வெப்சைட்ல சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, மிஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கேன். தாராளமா என்ன நம்பி பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பாக்ஸ் எல்லாம் எங்க வாங்குறீங்க, மீஷோல எந்த மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணா அதிகமா ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்னு சொல்லிக்கிறேங்க. இப்போ மீஷோல அதிகமா சேல் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் ப்ராடக்ட்டும்
பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் அதே மாதிரி கவரிங் ஐட்டம்ஸும் நல்லா மூவ் ஆகுது. அப்புறம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் மீஷோவில் சேல் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸும் எப்படியா டெய்லி தொடர்ந்து ஒரு 5 ஆர்டர்ஸாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம மீஷோ செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்குங்க. பிளாஸ்டிக் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை கிச்சன் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை கவரிங் ஐட்டமாக இருக்கட்டும், உங்கள் ஏரியாவில் அங்கே வந்து ஹோல்சேல் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மேனுஃபேக்சர், உங்களுக்கு பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் தெரிஞ்ச இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் இந்த மாதிரி 10 பீஸ் 50 பீஸ் அப்படி வாங்கி நீங்கள் மீஷோவில் சேல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுவரையிலும் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.